இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி. இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேட் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த டேக்குள்ள வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ பேமெண்ட்னு வந்திருக்கு, ப்ளஸ் வந்து என்னென்ன பேமெண்ட்ஸ், என்னென்ன எக்ஸ்பென்ஸ், பிஓ, ஃபுல் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே காமிச்சிடும் சம்மரியா. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் பேஸ் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி மாதம் விசிட்டிங் எக்ஸ்பென்ஸ்ல எவ்வளோ செலவாயிருக்கு, நம்ம எக்ஸ்பென்ஸ் பேஸ் பண்ணி இது எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் பேஸ் பண்ணிட்டு ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, ஓவரால் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, டிராவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு, ஒரு மாதமும் டிராவல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்க்க முடியும். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எக்ஸல் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டேஷனோட ஃபார்மேட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி டீடைல்ஸ், ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அது எல்லாமே வந்துடும். நீங்கள் வந்து மல்டிபிள் கம்பெனிஸ் வச்சிருந்தீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் ஒரு இடத்துல வச்சிருக்கீங்க, அதுவுமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமரோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். பிளேஸ் ஆஃப் சப்ளை நீங்கள் இங்கே கஸ்டம் ஃபீல்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ இது வந்து கஸ்டம் ஃபீல்டு. ஸோ இந்த மாதிரி என்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீரியல் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், ஐட்டம், குவான்டிட்டி இதுக்குள்ளே நீங்கள் வந்து கஸ்டம் ஃபீல்ட்ஸ் ஏதாச்சும் வேணும்னா அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபார்முலா பேஸ் பண்ணிட்டு. ஸோ ஓவரால் சிஜிஎஸ்டி எவ்வளோ, எஸ்டிஎஸ்டி எவ்வளோ, ஸோ அது எல்லாமே இங்கே வந்துடும். டேக்ஸ் வேல்யூ, உங்களோட பேங்க் டீடைல்ஸ் நீங்கள் கொடுத்து எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் டீடைல்ஸுமே இங்கே வந்துடும். மல்டிபிள் பேங்க்கும் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் சில கம்பெனிஸில் இருக்கீங்கன்னா அது எல்லாமே இங்கே கொடுத்தீங்கன்னா வந்துடும். ப்ளஸ் உங்களோட கம்பெனியோட சிக்னேச்சர், சீல் எல்லாமே இங்கே வந்துடும். நீங்கள் லோகோஸ் எல்லாமே உங்களோட கம்பெனியோட ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து இங்கே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஒரு இன்வாய்ஸோட ஃபார்மேட்டு. ஸோ அதே மாதிரி தான் கொட்டேஷன் மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து இங்கே டேக்ஸ் இன்வாய்ஸ் இல்லை வந்து நார்மல் இன்வாய்ஸ் அப்படி சொல்லிட்டு காமிக்கும். இன்வாய்ஸோட சீரியல் நம்பர் நீங்களே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சீரியல் நம்பர் வேணுன்றது பேஸ் பண்ணிட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்வி எஸ்எல்ன்றது ஸ்டாட்டிக்காக வச்சிருக்கோம். 2025 வந்து நம்ம இயர் வந்து மாறும். 101ன்றது நம்மளுக்கு வந்து கவுண்டர் மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது நான் சொன்ன மாதிரி வந்து உங்களோட கம்பெனி டீடைல்ஸ் எல்லாமே இங்கே அப்டேட் பண்ணுறதுக்கானது. இப்போ வந்து உங்களுக்கு இங்கே லோகோ எல்லாமே இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்லோட் பண்ணுற லோகோஸ் தான் அங்கே மேலே வரும். யாரெல்லாம் ப்ரொஃபைல், இது வந்து கிளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர்ன்றதுனால எல்லாருக்குமே அக்சஸ் இருக்கும். டெடிகேட்டட் அக்சஸ் நம்ம கொடுத்துருவோம். செல்ஃப் குளோபல் அக்சஸ் சொல்லிட்டு செல்ஃப் அக்சஸ் உள்ளவங்க அவங்க கிரியேட் பண்ணது மட்டும் தான் அவங்க பார்க்க முடியும். ப்ளஸ் வந்து யாராச்சும் ஏதாச்சும் அவங்களுக்கு அசைன் பண்ணியிருந்தாலும் அது மட்டும் தான் பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாஸ்க்னா அந்த டாஸ்க் வந்து அவங்களோட டாஸ்க் மட்டும் தான் அவங்களால பார்க்க முடியும். ஒரு மெனுக்கும் நம்ம வந்து தனித்தனி ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து கம்பெனி இன்ஃபர்மேஷன், கம்பெனியோடைய டீடைல்ஸ், செகண்டரி கம்பெனி டீடைல்ஸ் அது எல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். ஃபைனான்ஷியல் டீடைல்ஸு, கஸ்டமர்ஸ், பிடிஎஃப்ல என்ன மாதிரி சிக்னேச்சர் வரணும் அது எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸ், பிஓ எல்லாத்துலையும் சிக்னேச்சர் வந்துடும். ஸோ வாட்ஸ்அப் செட்டிங்ஸ், நீங்கள் பல்க் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணால் அது இங்கே சென்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட், ஒரு இன்வாய்ஸ் பேஸ் பண்ணி அவன் வந்து எவ்வளோ பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறோன்றது பேஸ் பண்ணி இங்கே வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்த கஸ்டமருக்கு அகேன்ஸ்டாக பேமெண்ட்டு, இப்போ அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம டேரெக்டாக கஸ்டமருக்கு அகேன்ஸ்டாக போடுவோம். அப்படி இல்லை நம்ம இன்வாய்ஸ்க்கு அகேன்ஸ்டாக போடுவோம். ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வாய்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம மேப் பண்ணிக்கலாம். ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம போட்டு காமிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பேமெண்ட்டு. அட்வான்ஸ் பேமெண்ட் அப்படின்னும் போது நம்ம வந்து எந்த கஸ்டமர் சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு எல்லா கஸ்டமர்ஸும் இங்கே வந்துருவாங்க. அமௌண்ட் எவ்வளோ சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். பேமெண்ட் மோட் என்ன சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டோம்னா அட்வான்ஸ் பேமெண்ட்ல ஆகிடும். நெக்ஸ்ட் வாட்டி பேமெண்ட் பண்ணும்போது இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து நம்ம அந்த இதுக்கு அகேன்ஸ்டாக கால் பண்ணிக்கலாம். இது வந்து இன்வாய்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டேட் ஃபில்டர் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் பீரியட்ல உள்ள எல்லா இன்வாய்ஸுமே இங்கே வந்துடும். ஒரு இன்வாய்ஸ் பேஸ் பண்ணி என்ன கஸ்டமர், இன்வாய்ஸ் ஐடி என்ன, டோட்டல் அமௌண்ட் என்ன, டேக்ஸ் அமௌண்ட் என்ன, டோட்டல் பெய்டு, ரிசீவபிள்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களால் இங்கேயே பார்த்துக்க முடியும். என்ன ஸ்டேஜில் இருக்குது, பார்ஷியலி பெய்டா, ஃபுல்லி பெய்டா, இந்த இன்வாய்ஸ் வந்து எந்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக போட்டிருக்கீங்க, எந்த பிஓக்கு அகேன்ஸ்டாக போட்டிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே இங்கே பார்க்க முடியும். ப்ளஸ் வந்து ஓவரால் வந்து எவ்வளோ டேக்ஸ் இன், டேக்ஸ் அவுட்டு, பேமெண்ட் இன் எவ்வளோ இருக்குது, டியூ அமௌண்ட் எவ்வளோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லாமே இதை அப்படியே நம்ம எக்ஸல் எக்ஸ்போர்ட் கொடுத்து ஆடிட்டருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து கஸ்டமரோட ஜிஎஸ்டி அட்ரஸ்லேருந்து எல்லாமே அதிலே வந்துடும். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் இன்வாய்ஸ் பேஸ் பண்ணிவிட்டு என்ன கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் ஐடி, ஷிப்பிங், பில்லிங் அட்ரஸ்ஸு, அவங்களுடைய டெலிவரி இடம், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி என்ன மாதிரி, ஜிஎஸ்டி நம்பரு, குவான்டிட்டி, ஆர்டர்ஸ், வெண்டர்ஸு, ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களால் இங்கே பண்ண முடியும். இது இல்லாமல் நம்ம இன்வாய்ஸ் வந்து கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஒரு இன்வாய்ஸ் நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கணும். இங்கே கிளிக் பண்ணி நம்ம இன்வாய்ஸ் வந்து ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். அட்டாச்மெண்ட்ஸ், ஸோ இது எல்லாமே பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் காப்பி பண்ணுறது அந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்கே இருக்கும். இது வந்து ஒரு சேல்ஸ் ஆர்டர்.
சேல்ஸ் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா வந்து இன்வாய்ஸ் முன்னாடி ஸ்டேஜ். ஸோ இந்த சேல்ஸ் ஆர்டர் பேஸ் பண்ணி எத்தனை இன்வாய்ஸ் கிரியேட் ஆச்சு, ஸோ இது எல்லாமே இங்கே பார்க்கணும். சேல்ஸ் ஆர்டர் அக்செப்டடா நான் அக்செப்டடா இதுலையுமே நம்ம கஸ்டம் ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்.